ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 10, மகான்களின் கருணை, அதன் தொடர்ச்சி. கிருஷ்ண உணர்வில்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் கிருஷ்ணர் அதை ஆட்சேபிப்பதில்லை. யாதச்சாசீததா குரு. அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்துவிட்டு கிருஷ்ணர் கூறினார், நான் எல்லாவற்றையும் உனக்கு விளக்கி கூறிவிட்டேன், இனி உன் விருப்பம் போல் செய்து கொள். அர்ஜுனன் உடனடியாக கூறிய பதில், கரிஷ்யே வசனம் தவ. நான் உங்கள் கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இவ்வாறுதான் அர்ஜுனன் கூறினார். இதுவே கிருஷ்ண உணர்வு. உங்கள் சிறு சுதந்திரத்தில் தலையிட கடவுள் விரும்பவில்லை. கடவுளின் விருப்பப்படி நடக்க நீங்கள் விரும்பினால் கடவுள் உங்களுக்கு உதவுவார். சில வேளைகளில் நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் மீண்டும் நீங்கள் முழு மனதுடன் இப்போது முதல் நான் கிருஷ்ண உணர்வில் இருந்து கிருஷ்ணரின் கட்டளைகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டால் அப்போது கிருஷ்ணர் உங்களுக்கு உதவுவார். நீங்கள் விழும்போதும் கிருஷ்ணர் உங்களை மன்னித்து உங்களுக்கு மேலும் நல்லறிவை வழங்குவார். இதை செய்யாதே, இப்போது உன் கடமையை தொடர்ந்து செய் என்று அந்த அறிவு உங்களுக்கு சொல்லும். அந்த அறிவை கிருஷ்ணரே உங்களுக்கு வழங்குவார். ஆனால் நீங்கள் கிருஷ்ணரை மறக்க விரும்பினால், கிருஷ்ணர் இல்லாமல் மகிழ்ச்சியாயிருக்க விரும்பினால், பிறவிதோறும் நீங்கள் அவரை மறப்பதற்கான வாய்ப்புகளை அவர் உங்களுக்கு அளிப்பார். பரீட்சித் மகாராஜா இங்கு கூறுகிறார், கடவுள் இல்லை என்று நான் சொன்னால் கடவுள் இல்லாமல் போய்விட்டார் என்பதல்ல, என் செயலுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதும் அல்ல. அப்படி சொல்வது நாஸ்திகமாகும். நாஸ்திகர்கள் கடவுளை விரும்புவதில்லை, ஏனெனில் அவர்கள் எப்போதும் பாவத்தில் செயற்படுபவர்கள். கடவுள் இருப்பதாக அவர்கள் எண்ணினால் தண்டனையை எண்ணி நடுங்க வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் கடவுள் இருப்பதை மறுக்கிறார்கள். அது அவர்களின் வழிமுறை. கடவுளை ஒப்புக்கொள்ளாவிட்டால் தண்டனை இல்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே எதுவும் செய்யலாம் என நினைக்கிறார்கள். முயலை பெரிய மிருகம் தாக்கும் போது நான் கொல்லப்பட மாட்டேன் என்று முயல் கண்ணை மூடிக்கொண்டு எண்ணுகிறது. என்றாலும் அது கொல்லப்படுகிறது. அதுபோல் கடவுளையும் அவரின் நியதியையும் நாம் மறுக்கலாம். ஆனால் கடவுளும் அவரின் சட்டங்களும் உள்ளன. அரசாங்கத்தின் சட்டத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் கூறினால் சட்டத்தை ஒப்புக்கொள்ளும்படி வற்புறுத்தப்படுவீர்கள். அரசாங்கத்தின் சட்டத்தை நீங்கள் மறுத்தால் சிறையில் அடைபட்டு துன்புறுவீர்கள். அதுபோலவே முட்டாள்தனமாக கடவுள் இல்லை அல்லது நான் தான் கடவுள் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் உங்கள் நடத்தைக்கு, அது நன்னடத்தை ஆனாலும் தீய நடத்தையானாலும் நீங்களே பொறுப்பு. இரு வகையான நடத்தைகள் உள்ளன, நல்லது, தீயது. நல்ல முறையில் நடந்து நல்ல காரியங்களை செய்தால் உங்களுக்கு நற்பாக்கியம் கிட்டும். தீய செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும். எனவே சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார், தஸ்மாத் புரைவாச்விக பாப நிஷ்கிருதௌ யதேத மிருத்யோர் அவிபத்யதாத்மனா தோஷஸ்ய திருஷ்டவா குருலாகவம் யதா பீஷக்ஷிஹித்ஷேதருஜாம் நிதானவித். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 6 அத்தியாயம் 1 பதம் 8. பல வகையான பரிகாரங்கள் உள்ளன. ஒரு பாவம் செய்துவிட்டு அதற்கு ஈடு செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கை பரிகாரம் எனப்படும். இதற்கான உதாரணங்களை கிறிஸ்துவ பைபிளில் காணலாம். சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார், பொறுப்பு உங்களுடையது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் பாவ வாழ்வின் தீவிரத்தை பொறுத்து சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். நோயுற்றிருப்பவன் வைத்தியரிடம் சென்று அவருக்கான ஊதியத்தை செலுத்துவதும் ஒரு வகையான பரிகாரமே. வேத வாழ்வு முறைப்படி பிராமணர்களில் ஒரு வகையினர் உள்ளனர். பாவம் செய்பவர்கள் அவர்களின் பாவத்தை பொறுத்து பரிகாரத்திற்காக அவர்களிடம் செல்ல வேண்டும். ஒருவன் தான் செய்யும் பாவத்தின் தீவிரத்தை பொறுத்து விதிக்கப்பட்டுள்ள பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். அவர் மேற்கூறிய உதாரணத்தை தொடர்கிறார். தோஷஸ்ய திருஷ்ட்வா குருலாகவம் யதாபிஷக் சிஹிச்சேதருஜாம் நிதானவேத். நீங்கள் மருத்துவரிடம் சென்றால் உங்கள் நோயின் தீவிரத்தை பொறுத்து விலை உயர்ந்த அல்லது மலிவான மருந்தை அவர் உட்கொள்ள சொல்கிறார். சாதாரண தலைவலியாக இருந்தால் ஒரு ஆஸ்பிரின் தருகிறார். ஆனால் ஏதாவது மிகுதியான சிக்கல்கள் இருந்தால் அவர் செய்யும் அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் $1000 செலவு செய்ய நேரிடலாம். பாவ வாழ்வு நோயை போன்றது. குணம் பெறுவதற்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்.
பிறப்பு இறப்பு எனும் சங்கிலி தொடரை ஏற்றுக்கொண்டுள்ள ஆத்மா நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கருத வேண்டும். உண்மையில் ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு நோய் என்பது இல்லை. ஏனெனில் அது உயிர். பகவத்கீதையில் 2.20 கிருஷ்ணர் கூறுகிறார், நஜாயதே, ஆத்மாவுக்கு பிறப்பில்லை, மிருயதே, மரணம் இல்லை, நித்திய சாஸ்வதோயம் புரோனோன ஹன்யதே ஹன்யமானே சரீரே, ஆத்மா நித்தியமானது என்றும் உள்ளது. உடல் அழிவதால் அது அழிவதில்லை. நாஹன்யதே ஹன்யமானே சரீரே, நாஹன்யதே, உடல் அழிந்தாலும் அது கொல்லப்படுவதோ அழிக்கப்படுவதோ இல்லை. மரணத்திற்கு பின் என்ன நேரிடுகிறது என்பதை கற்பிக்கும் கல்வி திட்டம் இல்லாதது இன்றைய நாகரீகத்தின் குறைபாடு. ஏனெனில் மரணத்திற்கு பின் என்ன நேரிடுகிறது என்பதை அறியாமல் மரணமடைபவன் ஒரு மிருகத்தை போல் மடிகிறான். மரணத்திற்கு பின் வேறு உடலை பெற இருப்பதை மிருகம் அறியாது. அதற்கு அந்த அறிவில்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.